பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே ஒரு கொள்கையோட தான், கொள்கைன்றதை விட பணத்தை போட்டிருக்கோம், பணம் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைப்போம். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் சொன்னேன்ல, என்னோட பிஸ்னஸ் கிளப்போட பிளட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸை பற்றி அழகாக பேசி சொல்லியிருப்பாங்க. அது பிளட்ஜ்லேயே இருக்குது. ஐ ரியலைஸ் that incurring losses because of not adapting the proper business practice is a sin. அதாவது எனது தொழிலில் சரியான வர்த்தக நடைமுறைகளை கடைபிடிக்காமல் நஷ்டத்தை ஏற்படுத்துவது பாவம் என்பதை நான் நன்கு உணர்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு விஷயம் இல்லை? ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த பிளட்ஜ் ஸ்டார்ட் ஆகும்போது, அதாவது என்னோட ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும்போது மந்த்லி ஒன்ஸ் இருக்கும். ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரி பிளட்ஜ் நாங்கள் சொல்லுவோம். ஃபஸ்ட் லைன் நேற்று ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இது செகண்ட் லைனாக இருக்கும். ஸோ லாஸ் ஆகாமல் போகிறது அப்படின்றது பாவம் அப்படின்றது எந்த கிளப்லையும் பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த பிஸ்னஸை ஸ்ட்ராங் பண்ணுவோம். அவங்கவுங்க பிஸ்னஸை தான் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்க போகிறோம். ஆனால் ஒவ்வொருத்தரோட நாலேஜை நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். அது இல்லாமல் வெளியிலேருந்து நிறைய பேர் நம்மளை வந்து ட்ரெயின் பண்ண போகிறாங்க. பெஸ்ட் ட்ரெயினர்ஸ் வர போகிறாங்க. அவங்க நம்மளை ட்ரெயின் பண்ண போகிறாங்க. ஸோ எதுக்காக காத்துட்ருக்கீங்க? ஸோ நம்ம பிஸ்னஸை லாஸ் பண்ணுறது பாவம், அது செய்ய வேண்டாம். நம்ம கூட வந்துருங்க. நம்ம கிளப்பில் ஒன்றா இருந்து ட்ரைனிங்கை கற்றுக்கிட்டு பிஸ்னஸை எக்ஸலண்ட்டாக பண்ணலாம்.